டிசீஸ் வேற ஹார்ட் டிசீஸ் சொன்னாங்க. பின்ன ப்ரேயர் பண்ணி இப்ப அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணல. லிவர் ப்ராப்ளம் அவங்களுக்கு. அதுவும் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நாங்க எதுவுமே பண்ணல. இப்போ மெடிசனை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு தடவை அந்த மருந்து சாப்பிட்டதுனால பிளட்டுக்கு அளவும் குறைஞ்சுகிட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு இந்த நாங்க ஜனவரி 24 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம். ஜனவரி 24 இருந்து 2 மாசம் கம்ப்ளீட்டா நாங்க ஹாஸ்பிட்டலே தான் இருந்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலயும் இருந்தோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் போய் பார்த்தோம். அப்ப அங்க எல்லாம் பார்த்துட்டும் எந்த பலனும் இல்ல, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே வரல. நான் இந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற டைம்ல அவங்களுக்கு ஃபீவரும் இந்த உடம்பெல்லாம் சரியாகும், திரும்பவும் மறுபடியும் இவங்களுக்கு காய்ச்சல் வரும். அந்த ஆன்டிபயோட்டிக் டோஸ் குறையும் போது கரெக்டா இவங்களுக்கு காய்ச்சல் வந்துகிட்டே இருந்துச்சு. பின்ன பிரஷர் டவுன் ஆயிரும், பின்ன பிளட்டுக்கு அளவு குறைஞ்சுகிட்டே இருந்துச்சு. அவங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, கேன்சர் இருக்கான்னு பார்த்தாங்க. வயிற்றுல 3 கட்டி மாதிரி என்னமோ வந்திருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அதையும் சொன்னாங்க. கட்டி இருக்கிறதுனால இதெல்லாம் வேலூர்ல போய் தான் பார்க்க முடியும், நீங்க அங்க போய் பெட் ஸ்கேன் பண்ணி அங்க போய் பாருங்கன்னு சொல்லி மருந்து எதுவுமே நாங்க தந்துட்டும் பிரயோஜனம் கிடையாது, அதனால நீங்க அங்க போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க எங்களை. அந்த வயிற்றுல இருந்து தண்ணி குத்தி எடுத்து பாப்போம், அது பார்த்துட்டு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா குழப்பம் இல்லை, இல்லன்னா நீங்க அங்க தானே போகணும், வேலூருக்கு தானே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நாங்க கண்டினியூஸா ஒரு 15 நாள் குடும்பம் அவங்க தரத மருந்து சாப்பிட்டு ஒரு 2 மாசம் அப்படியே இருந்தோம். அதனால இந்த உடம்புல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இந்த மருந்து சாப்பிட அவங்க டவுன் ஆகிட்டே தான் இருந்தாங்க. கண்டினியூஸா இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இடையில அவங்க வீட்டுக்கு விட்டதுக்கு அப்புறம் இந்த மருந்தெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு விட்டதுக்கு அப்புறம் இப்ப காய்ச்சல் வந்தப்ப நானு இப்படி என்னால என்ன பண்ணனே தெரியல. அப்ப நான் மருந்து சாப்பிட்டு எந்த பலனும் இல்லையே இவங்களுக்கு, அப்போ என்ன பண்ண, நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி நானு இப்படி போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்ததை எடுத்து பாத்துட்டு இருந்தேன். அதை பார்த்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு வர ஃபீவர், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம வரும்போதெல்லாம் நான் அதையே வச்சுதான் ஜெபம் பண்ணுவேன். அந்த டைம்ல அவங்களுக்கு மாறிடும், பின்ன அதுக்கப்புறம் குழப்பம் இல்லாம இருப்பாங்க. பின்ன அப்படியேதான் ஜெபம் பண்ணி தான் இவங்களுக்கு இப்போ ஆண்டவர் அந்த இப்போ உடம்பு சரியாம இருந்ததெல்லாம் இப்ப படிப்படியா அவங்களுக்கு குறைஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போகல. நாங்க ஜூன் மாசம் லாஸ்ட் நாங்க போனதோடு சரி, அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே போகல. எதுவுமே இவங்க வேண்டான்ட்டாங்க, இனி ஆண்டவர் என்ன விடுவிச்சா போதும், எனக்கு மருந்து எதுவுமே வேண்டாம், மாத்திரையும் வேண்டாம்னு சொல்லி ஒரு மாசமா மருந்தே சாப்பிடாம அப்படியே இருந்தாங்க. மருந்து சாப்பிடாம ஜெபம் பண்ணி சின்ன சின்ன பலவீனங்கள் வந்தாலுமே நாங்க ஜெபம் பண்ணி அப்படியே இந்த போன்ல நீங்க பண்ண பிரேயரு, சுகமளிக்கும் அந்த இததான் நாங்க பாப்போம். அத பார்த்து அப்படியே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டைம்ல அப்படியே மாறிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் பிரியமானவர்களே, எந்த இடத்தை அவர்களின் எல்லையாக, கனவாக, லட்சியமாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும், அந்த கனவு தேசத்தில் கால் வைக்கும் வரைக்கும் அவர் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று இங்கே நாம் பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்விலும் பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்த வாழ்வை அடையும் வரை அல்லது அவர் உங்களுக்கு வைத்திருக்கின்ற தரிசனம் நிறைவேறும் வரை அவர் உங்களை சுமந்து கொண்டேதான் வருகிறார். தேவன் உங்களை தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து வருகிறாராம். எதுவரை நீங்கள் நினைத்த எல்லை கோட்டை நீங்கள் எட்டும் வரை அவர் உங்களை இறக்கிவிட மாட்டாராம். பிரியமானவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைத்த வாழ்க்கையை எழுப்புதலை பார்க்கும் வரை இன்றும் நீங்கள் அவர் தோளில்தான் இருக்கின்றீர்கள். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை உங்களை இறக்கிவிட மாட்டார் என்பதுதான் சத்தியம். ஆதியாகமம் 28:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டாராம். நீங்கள் இவ்விடத்துக்கு வரும் வரைக்கும் 2 வசனத்திலும் பாருங்கள், ஒரு திட்டம் முழுமையடையும் வரை
ஒரு ஆசீர்வாதம் முதிர்ச்சி அடையும் வரை அவர் உங்களை ஒரு நாளும் தன் தோளிலிருந்து இறக்கி விடவே மாட்டார். அதுதான் தகப்பனின் அன்பு. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கானானில் கால் வைக்கும் வரை கர்த்தர் அவர்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் சுமந்து வந்தாராம். அப்படியே புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கின்ற நம்மை பரம கானானாகிய பரலோகத்தில் கால் வைக்கும் வரை ஒவ்வொரு நாளும் வாழ்நாளெல்லாம் நம்மை அவர் தகப்பன் தோளில் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டே வருவாராம். ஆஹா, எத்தனை நல்ல தகப்பன், எத்தனை நல்ல தேவன் பாருங்கள். பிரியமானவர்களே, ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் அவர் தோளில் தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் தோளின் மேலே என்றால் எதிரி என்றும் காலின் கீழ்தானே. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தோளின் மேல் அமர்ந்திருக்கிறீர்கள். யாருடைய தோளின் மேல? நம்முடைய பரம தகப்பனுடைய தோளின் மேல் நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள். சாத்தான் தேவனுடைய காலின் கீழ் அவன் நசுக்கப்பட்டு இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் உங்களை இறக்கி விட மாட்டார். உங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய எல்லை வரைக்கும், உங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கும் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒருபோதும் அவர் தன் தோளிலிருந்து அவர் இறக்கிவிட மாட்டார். ஆக பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் பலப்படுங்கள். கர்த்தர் தோளின் மேல் உங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை இந்த அதிகாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு தாமே ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவாரோ அதுபோல எங்களை சுமந்து கொண்டு வருகிற நல்ல தகப்பன். அதுவும் இயேசப்பா, எங்களுக்கு எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினீரோ அதை செய்து முடிக்கும் வரை நீர் எங்களை உம்முடைய தோளில் இருந்து இறக்கி விடாத ஒரு தேவன் என்பதை நாங்கள் அப்பா ஆராதித்தோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா அளவில்லாத உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையிலே வெளிப்படட்டும் சுவாமி. அல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்டவர், உலக தோற்றத்திற்கு முன்னே வேதம் சொல்லுகிற தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தை நான் பேசுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அவர் ஆராய்ந்து இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஹல்லேலூயா, தேவ மகிமை ஒவ்வொருவரையும் தொடரும். ஹல்லேலூயா, தேவன் தமிழ அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்திற்கு நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் காணாமல் இருக்கலாம், நம்முடைய காதுகளில் கூட அதை கேட்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை தன் தோளின் மேல் அமர்த்தினவர் நிச்சயமாகவே கடைசி வரைக்கும் நடத்துவாராம். கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. மீண்டுமாய் உம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இயேசப்பா, எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய ஜனங்களாக நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. உம்முடைய தோளின் மேல் எங்களை தூக்கி சுமந்து வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் யூத ராஜ சிங்கமே, உமக்கு நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், நீரே உயிருள்ளவர் அப்பா. எஸ் டாடி. ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லுவார். எஸ் டாடி. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா. நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொன்னீரே அப்பா. இப்பொழுதும் இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன், இதோ வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளின் இருதயத்தை நீர் தட்டுகிறீர். ஒரு தகப்பனாய் நின்று நீர் தட்டுகிறீர் அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அப்பா இருதயத்தை திறந்து கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவனீர் அதிசயத்தை செய்வீராக சுவாமி.
ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹalleluya. ஆக உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற பொழுது என் தேவன் நீர் ஓடோடி வருகிற தேவனாக இருக்கிறீர். இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட அப்பா, ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்தீரே. இந்த காலை வேளையிலும் என் தேவன் அற்புதத்தை செய்யணும் அப்பா. அற்புதத்தை செய்யும் தெய்வமே உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறபடி அவரே இருந்தவர், அவரே இருக்கிறவர், அவரே வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். தேங்க்யூ ஜீசஸ். மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் அவர். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் அப்பா, எங்கள் அக்கிரமங்களுக்காக மரித்தவர், எங்கள் மீறுதல்களுக்காக மரித்தவர், எங்களை மீட்கும்படி இது உண்மையே தியாகமாக ஒப்பு கொடுத்தீரே அப்பா. ஹalleluya ஹalleluya. எஸ் அப்பா, உம்முடைய இரத்தத்தால நீர் எங்களை கழுவி எங்கள் மேல் அன்பு கூர்ந்து நம்ம ராஜா எஸ்அப்பா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கின உமக்கே மகிமையும் வல்லமையும் உண்டாகட்டும். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஹalleluya, தொடக்கமும் முடிவுமானவரே, இப்பொழுதே இந்த காலை வேளையிலும் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். ஜெபத்தில் யாரெல்லாம் என்னுடைய இணைந்து அப்பா இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள், இப்பொழுதே தேவ மகிமை ஒவ்வொரு நிரப்பட்டும். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அப்பா. ஹalleluya. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த எங்கள் இரட்சகரே உமக்கு நன்றி. ஹalleluya. எல்லா சோதனைகளிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிறவர், எல்லா பிசாசின் போராட்டத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர் அப்பா. எஸ்டர் நீரே வழி. வேதம் சொல்லுகிறபடி நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய மகிமை இறங்கணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கணும். என்னென்ன தேவைகளுக்காக இந்த அதிகாலை வேளையிலும் உம்முடைய முகத்தை தேடுகிறார்களோ அமராஜா சப்பா, நீர் அவர்களுக்கு ஹalleluya அவர்கள் கேட்கிற காரியங்களை, கேட்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தருவீராக. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்கள் அப்பா. அதிகாலை உம்முடைய தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே அற்புதத்தை செய்யணும். தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறேன். நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஹalleluya. எங்களை உருவாக்கும் தெய்வம், எங்களை தப்புவிக்கிறவர், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றித் தருகிறவர் அப்பா. சத்துருக்களை எங்கள் முன்னின்று அகற்றுகிறவர், வியாதியை எங்கள் சரீரத்தோடு விலக்குகிறவர். காரணம், எங்கள் தகப்பன் அன்பு கொண்டவர், எங்கள் மேல் ஒரு தகப்பனை போல் அன்பு கொண்டவர், ஒரு தாயை போல் நேசிக்கிறவர் அப்பா நீங்க. ஹalleluya. Thank you Holy Spirit. அப்பா, ஏசாயா 45 நீங்க சொல்றீங்க, 22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரு தேவன் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிடுகிறேன் என்று சொல்லி. நன்றி அப்பா. முழங்கால் யாவும் உமக்கு முன்பதாக முடங்கட்டும். சத்துருக்கள் பின்னிட்டு போகட்டும். பிசாசின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பத்தில் காணக்கூடிய நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும். இப்பொழுது தடைகள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால். வியாதிகள் பிள்ளைகளின் சரீரத்தோடு விலகி போகட்டும். என் இயேசுவின் தழும்புகளால் அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறவர். ஹalleluya. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உமக்காக காத்திருந்து ஹalleluya இயேசுவே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கழுகுகளைப் போல ஒரு பலத்தை நீர் கொடுக்கணும் அப்பா. அவர்கள் உயர எழும்பட்டும் அப்பா. ஹalleluya ஹalleluya. எவ்வளவுதான் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாதபடிக்கும், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன்.
உன்னோட போராடினவர்களை நீ இனி தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இயல் பொருளாக்கப்படுவார்களாம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் இந்த அதிகாலை வேளையில் அவர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவார். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பேசுகிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். இப்பொழுதே வார்த்தையை கேட்கிற பொழுது அபிஷேகம் இறங்கட்டும். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும், கட்டுகள் அறுபட்டு போகட்டும், சங்கிலிகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்துல தெரிக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள் முழுவதுமாக வெளியேறட்டும். எப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் அப்பா, பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யக்கூடிய எந்த பிசாசின் கிரியைகள் இருக்கும் என்று சொன்னாலும் இதை கேட்கிற பொழுது சகலமும் நீங்கி போக கடவுள். மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்ய தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் இனி பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை உள்ள என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உன் அருகில் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீர் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய ஹல்லேலூயா சமூகத்தை தேடுகிற, உம்முடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொள்ளட்டும். உடைய பிரசனத்தினால நிரப்பப்படட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அற்புத சாட்சிகளை பிள்ளைகளின் வாழ்க்கையில நீர் தருவீராக ராஜா. எப்படிப்பட்ட பலவீனமான சரீரமும் இப்பொழுது புதிய பலத்துக்குள்ளாக வரட்டும். பரலோகமுடைய பிள்ளைகளுக்கு அப்பா இப்பொழுதே உம்முடைய ஹல்லேலூயா இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த ஜெபத்தில் இணைந்து வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறீர். நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொல்ல ஒரு புதிய பலன் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வியாதியில இருப்பார்கள் சொன்னால் வியாதி இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகமாகட்டும். பிசாசின் பிடியிலே, பில்லி சூனி ஆவிகளில் ஹல்லேலூயா ஏவல் பிசாசுகளிலே சிக்கி இருப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்றும் இனி உம்முடைய பிள்ளைகள் மேல் பலிக்காதே போகட்டும். எப்படிப்பட்ட மந்திரங்கள், மாந்திரிக தகடுகள், கயிறுகள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவும் இனி பிள்ளைகள் மேல் பலிக்காதே போகட்டும் அப்பா. சத்துடைய கிரியைகள் முழுவதுமாக முறியடிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசானவன் இனி வெட்கப்பட்டு போவானாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே மகிமை இறங்கட்டும் அப்பா. உன்னதமானுடைய நாமம் இதிலே மகிமை படட்டும். இந்த காலை வேளையிலும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் அமர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தணும் அப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நேசிக்கிறவர் அப்பா. யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அபிஷேகமானது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் படட்டும். ஹல்லேலூயா. இனி பிசாசுகள் வெட்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் இனி வெட்கப்பட்டு போகணும். உம்முடைய பிள்ளைகளை சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தையை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. எந்த இடத்துல பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ அதே இடத்துல ஆண்டவர் தூக்கி நிறுத்தும். எந்த இடத்துல அற்பமாய் பார்க்கப்பட்டார்களோ அதே இடத்துல என் தேவனுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக ராஜா. தேவைகளா எத்தனை இருந்தாலும் என் தேவனில் சந்திப்பீராக. பிள்ளைகளை அப்பா விடுதலையாக்கணும் சுவாமி. கேட்கிற ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் தானே ஒரு தெய்வீக வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல பலவீனமான சரீரத்துக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா. ஓ ரீபா ஷாபால பரபலா ஷிக்கல பரியான் சொன்னது கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மறைந்து போகட்டும். கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். சரீரத்துல காணக்கூடிய பலவீனங்கள் இயேசுவால் பிளட் பிரஷர் ஹல்லேலூயா நார்மல் ஆகட்டும். இரத்த கொதிப்பு நார்மல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்துல கைகளில் கால்களில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். இதயத்துல காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தில் முழுவதுமாக நீங்கி போகட்டும். தலை சுற்றல், தலையில காணக்கூடிய பாரங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும். இதயத்துல காணக்கூடிய வலிகள், இதயத்துல காணக்கூடிய பாரங்கள் ஹல்லேலூயா, இதயத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போக கடவுது. உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ ஜீசஸ். நரம்பு மண்டலங்களில் காணக்கூடிய பலவீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்.
எலும்புல காணக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற என் ஆவியானவர், ஜீவனை கொடுத்த என் ஆவியானவர், ஹல்லேலூயா, ஜீவனை ஹல்லேலூயா இசப்பா உருவாக்குகிற என் தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உடைய நாசியின் சுவாச காற்றால் இப்பொழுதே நீர் பிள்ளைகள் மேலே வீசுவீராக. அந்த ரூவா காற்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில நிரப்பட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. விடிவெள்ளி நட்சத்திரமாக எங்கள் தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு புதிய வெளிச்சத்தை ஆண்டவரீர் கொடுக்கணும். ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக என் தேவனீர் உதிக்கணும். பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, பொருளாதார நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கடன் பாரத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இதை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் கடன் பாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஏற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. இருதயத்தின் விருப்பத்தின்படி நிறைவேற்றி தருகிற எங்கள் தேவாதி தேவன் உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைகளை என் ஆண்டவருடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. உன் வாலிப வயதில் நீ உன் சிருஷ்டியை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்மை நினைக்கத்தக்கதாக பிள்ளைகளின் இருதயத்தை நீர் மாற்றுவீராக. பிசாசின் கையில் ஒருபோதும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு பாதுகாப்பை தேவ ஆவியானவர் நீர் ஊற்றணும். தேவ மகிமை இப்பொழுதே இறங்கணும். பிள்ளைகளை சுற்றி வேலி அடைக்கணும். அக்கினி மதில் இப்பொழுது எழுப்பப்படணும். ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னீங்களே அப்பா. இப்பொழுதே ஆசீர்வதிக்கும் கரம் இறங்கட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த நாளாக இருக்கட்டும். இந்த நாளில் அப்பா அந்த வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சரீரங்களிலும் சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும். யாரெல்லாம் பொறுத்தனையோடு கூட நான் இந்த ஊழியத்தில் நான் இணைந்து நான் சாட்சி கொடுப்பேன், என் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், இயேசுவே எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்வாராக. தேவ ஆவியானவர் இப்பொழுது அற்புதத்தை செய்வாராக. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஜீவனை கொடுக்கிறவர், ஹல்லேலூயா, இப்பொழுது அந்த ரூவா காற்று ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். குடும்பங்கள் கட்டப்படட்டும். சாபங்கள் நீங்கி போகட்டும். கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். விடுதலை கட்டவிழ்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய பொன்னான கரங்களை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.